பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சீயோனுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும், நான் ஆண்டவரை ஆராதிக்கிற மகன் மகள், ஒருவேளை இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, நான் தேவாலயத்துக்கு போகிறேன், இயேசுவை நம்பி போகிறேன், நீங்கள் யாரா இருந்தாலும் சீயோனுக்கு வருபவர்களுக்கு என் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். சீயோனுக்கு வருபவர்கள் அந்த தேவனை நோக்கி ஆர்ப்பரிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் கடந்து வரும். என்ன சஞ்சலமும் தவிப்பானாலும் அது ஓடி போகும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நித்திய மகிழ்ச்சியினால ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கடந்து வருகிறது. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஏற்படுத்தினதோ அந்த சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகிற ஒரு விடுதலையின் நாளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. அந்த சீயோனுக்கு அருகாமையில, அந்த சீயோன்ல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசித்தாங்க. இன்றைக்கு அந்த சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இது உங்கள் விடுதலையின் நாள். அந்த விடுதலையின் அபிஷேகம் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுகிறது. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல இதுவரை நஷ்டத்தை பார்த்தீங்களோ, இன்றைக்கு ஒரு விடுதலையின் வல்லமை உங்களை சந்திக்கிறது. நீங்கள் நஷ்டமாய் பார்த்த, ஒருவேளை நஷ்டமே ஏற்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் லாபத்தை உண்டு பண்ணுகிறார். மகிமையான மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த மாற்றத்தின் நாளுக்காக, இந்த மாற்றத்தின் வேலைக்காய் கர்த்தரை துதியுங்க. ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி என் மேல் கடந்து வருவதற்காய் நன்றி. சீயோனில் இருந்து என் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி அனுப்புகிறார். இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு இடத்திலும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நித்திய மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் இறங்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற. உம்முடைய விடுதலையின் அபிஷேகம் பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உச்சம் தலையின் மேல உங்க நித்திய மகிழ்ச்சி இறங்கும்படியா ஜெபிக்கிற. விடுதலை, 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 இயேசுவின் நாமத்தினால விடுதலை உருவாவதாக. இவருடைய ஆசீர்வாதத்தை, இவருடைய முன்னேற்றத்தை தடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியே கட்டளை கொடுக்கிற ஒரு மகிமையான அபிஷேகம், ஒரு மகிமையான சந்தோஷம் உங்களை நிரப்புவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா சஞ்சலமும், எல்லாம் தவிப்பு ஓடி போனது. சொல்லிக்கொண்டே இருங்க, நித்திய மகிழ்ச்சியினால ஆண்டவனை நிரப்பி இருக்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தர் இன்னும் உங்களை பலப்படுத்துவார். மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிங்க. சீயோனை ஒரு நாளும் மறக்காதீங்க. சீயோனில் தான் நித்திய மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பட்டும். God bless you.